Hey guys, welcome back. Realme 16 Pro series வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் 16 Pro and 16 Pro Plus இருக்குது. போன வருஷம் Pro Plus வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் Pro Plus வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் Pro Pluஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துலாம். ப்ரோ பற்றியுமே வந்து நம்ம பேசலாம். அண்ட் அப்கமிங் ரிபப்ளிக் டே சேல் வந்து அரௌண்ட் அந்த 13 to 15 இந்த டேட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகலான்ற மாதிரி ஒரு சில லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ சேல் முடிகிற வரைக்கும் வந்து சேனல் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. டீல் அலர்ட்ஸ்க்கு வந்து டெலகிராமில் இருக்குது. நம்ம ATT டீல்ஸ் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ரெகுலர் பேஸில் வந்து அங்கே டீல்ஸ் நீங்கள் டெய்லியுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மறக்காமல் அங்கே செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரியல்மியோட 16 Pro சீரிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ரியல்மி 16 Pro சீரிஸோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா போன வருஷம் 15 Pro என்ன ப்ரைஸு கொண்டு வந்தாங்களோ அதே ப்ரைஸ்க்கு வந்து 16 Pro கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த 16 Pro வந்து 15 Proக்கு ஒரு ட்ரூ சக்ஸஸர்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த 16 Pro வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இப்போதைக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். Dimensity 7300 பேஸ் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயே வந்து 200 மெகாபிக்சல் கேமரா, 7000 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜிங் எல்லாமே இருக்குது. இந்த 16 Pro வந்து ஃப்யூச்சரில் ஒரு 20,000க்கும் கம்மியாக வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து அந்த பக்கமே போகாமல் இருக்கிறது பெட்ரு. அண்ட் 16 Pro ப்ளஸ்ன்னு எடுத்துகிட்டுனா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மாஸ்டர் கோல்டு, மாஸ்டர் கிரே அண்ட் கேமிலா பிங்க் அப்படின்னு. இந்த பிங்க் கலர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்காகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிரே அண்ட் கோல்டு கலர் வந்து 203 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. பிங்க் கலர் வந்து 198 கிராம்ஸ் இருக்குது. கிரே கோல்டு எல்லாமே வந்து லெதர் பேக் வேரியண்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. திக்னஸ்மே வந்து 7.6 mm 8.09 mm இருக்குது. அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து திக்னஸும் வெயிட் வந்து வேரி ஆகுது. லெதர் பேக் கூட வருது. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 15 Proவில் பார்த்தா Snapdragon 7 Gen 4 அப்படியே வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. அண்ட் 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 9 5G பேண்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்குது. ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. பேசிக் சென்சார்ஸ்லாம் இருக்குது. IR பிளாஸ்டருமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 16 பேஸ் பண்ண Realme UI 7ஓட வருது. 3+4 years அப்டேட் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 3+4 years அப்படின்றது வந்து கேட்குறதுக்குமே வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்து தோணுது இது. அண்ட் கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா இங்கே தான் வந்து திங்ஸ் சேஞ்ச் ஆகுது. லாஸ்ட் இயர்லேருந்து கேமராவில் ஓரளவுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க முக்கியமாக வந்து போர்ட்ரைட்ஸ்லையுமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் டிவைஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து அப்கிரேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும். ரியரில் வந்து 200 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. OIS சப்போர்ட் வந்து இருக்குது. 3.5x வந்து ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராலேயுமே வந்து 4K 60 fps வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக தான் வந்து இதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு அல்ட்ரா வைடுமே வந்து ஒரு 50 மெகாபிக்சலோ இல்லை 12 மெகாபிக்சல் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு வெர்சடைல் கேமரா செட்டப்பாக வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் பார்த்தா சிமிலரான டிஸ்பிளே ஸ்பெக் வந்து இந்த வாட்டியுமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அங்கே இங்கே இருக்குது. 6.8 inch டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளே தான். 1.5K ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டி வந்து 453 ppi. AMOLED டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 1800 nits வந்து ஹை பிரைட்னஸ் மோடும். 6500 nits வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. IP ரேட்டிங்கில் வந்து இந்த வாட்டி IP69K ரேட்டிங் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 16 Proவோட ப்ரைஸிங் வந்து 31,999 ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து 30,000 வந்து 128 GB வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 128 GB வேரியண்ட் வந்து 30,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 16 Pro இப்போதைக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அந்த பக்கம் கொஞ்ச நாள் போகாமல் இருக்கிறது வந்து பெட்டரு. 16 Pro ப்ளஸ் ப்ரைஸிங் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்திருக்கலாம். பட் ரொம்ப ப்ரீமியமாக வந்து கொண்டு போயிட்டாங்க. 8/128 வந்து 39,999க்கும் 8/256 GB வந்து 41,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. 12/256 வந்து OnePlus 15R ஈக்குவலான ப்ரைஸிங்கில் இருக்குது. 15R பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து 12/256 வந்து கிடச்சிடும். ஸோ ப்ரைஸிங் பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. ஆல்ரெடி ப்ரீ ஆர்டருமே வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ ஆர்டர் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து ரியல்மி பட்ஸ் T200 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரீயாக தராங்க. பட் என்ன கேட்டால் இந்த லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு வந்து ரியல்மி Air 8 இல்லை Air 7 இந்த மாதிரி பட்ஸ் வந்து இவங்க காம்போவாக வந்து கொடுக்கலாம். ரியல்மி 16 Proக்கு இனிஷியல் லான்ச் ஆஃபர் பேங்க் ஆஃபர் வந்து 4,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து மல்டிபிள் பேங்க் கார்ட்ஸ்க்கு வந்து தராங்க. ஸோ அந்த பேங்க் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் 8/256 GB வேரியண்ட் வந்து எஃபெக்டிவாக வந்து 38,000 வாங்க முடியும். ஃபியூச்சரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 256 GB வேரியண்ட் வந்து less than 35,000 வருது அப்படின்றப்போ மேபி வந்து நம்ம அந்த டைம் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த லான்ச்சில் கூடவே வந்து ரியல்மி Pad 3மே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Pad 3ல வந்து 12,200 mAh பேட்டரி இருக்குது. 2.8K ரெசல்யூஷனோட LCD டிஸ்பிளே. Dimensity 7300 தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
25,000லேருந்து வந்து பேட் 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இயர் 15 ப்ரோலேருந்து இந்த வருஷம் 16 ப்ரோ ப்ளஸ் வந்து ரொம்ப பெரிய அப்கிரேட்லாம் சொல்ல முடியாது. இவங்க பண்ணியிருக்க அப்கிரேட்ஸ்க்கெல்லாமே வந்து ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணி ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சேல் டைமில் வந்து 15 ப்ரோ வந்து ஒரு 30,000க்கும் கம்மியாக கிடைக்குது அப்படின்னா பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணோம். இல்லை நான் சேல் டைம்லேயே வந்து 14 ப்ரோ ப்ளஸ் வந்து 24-25,000 கிடச்சிட்ருக்கு. அந்த வேரியண்ட்டுமே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்டர் 30,000 பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நத்திங் ஃபோன் 3A ப்ரோ இருக்குது. வெயிட் கொஞ்சம் அன்இவனாக இருக்கும், பட் ஓரளவுக்கு ஃபோன் வந்து ஒர்த்தாக இருக்கும். விவோ T4 ப்ரோவுமே வந்து அண்டர் 30,000 வந்து அவைலபிளாக இருக்குது. மோட்டோ H60 ப்ரோ இருக்குது. OnePlus Nord 5, IQ Neo 10R, இந்த மாதிரி வந்து நிறைய வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸ் வந்து நமக்கு அண்டர் 30,000 வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு சில கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து நமக்கு 30,000க்குள்ளே வந்து கிடைக்குது. ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlus 15R பார்க்கலாம். டெலிஃபோட்டோ மிஸ் ஆகிருக்கும், பட் ஸ்டில் ஃபோன் வந்து ஒர்த்தாக இருக்கும். இல்லை அப்படின்னா கம்மி பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேல் டைமில் OnePlus 13Rமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் எல்லாமே வந்து பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஓரளவுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அரௌண்ட் 30,000 வந்து IQ Neo 10மே வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் வீடியோகிராஃபிக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சாம்சங்கோட S24 இருக்குது. அண்ட் S24 FEமே வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக 32,000 35,000 வந்து கிடச்சிட்ருக்கு. புது லான்ச்சஸ் வந்து உடனே அந்த ப்ரீ புக்கிங்லாம் பண்ணி வாங்கணும் அப்படின்ற அந்தளவுக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கல இந்த ஃபோனு. சேல் டைமில் வந்து ஃபர்தராக ப்ரைஸ் ட்ராப் ஆகுது அப்படின்றப்போ வந்து எந்தளவுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு வேணால் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரியல்மியோட 16 ப்ரோ சீரிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ புது லான்ச்சஸ்லாம் வேண்டாம், பழைய ஃபோனே வந்து நான் பார்த்துக்கிறேன். சேலுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற வந்து கீழே கமெண்ட்டில் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இருக்க நம்ம ATD டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு iTech.